நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு our சேனல். இன்றைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப முக்கியமான, அதுவும் குறிப்பா காமர்ஸ் மற்றும் ஃபைனான்ஸ் முடிச்ச நம்ம ஃப்ரெஷர்ஸ்க்கான ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு தகவலைத்தான் பார்க்க போறோம். வழக்கமா நம்ம பார்க்குற சின்ன வேலைகள் இல்லாம, இது ஒரு பெரிய எம்என்சி, எம்என்சி கம்பெனில, அதுவும் நம்ம சென்னையில நடக்கக்கூடிய ஒரு நேரடி தேர்வு, அதாவது வாக்-இன் இன்டர்வியூ பத்தின முழு விவரங்கள் தான் இது. வீடியோவை முழுசா பாருங்க, ஏன்னா இதுல இந்த வேலைக்கு எப்படி அப்ளை பண்றது, அங்க என்ன மாதிரி வேலை இருக்கும், இன்டர்வியூல என்ன கேட்பாங்க, சம்பளம் மற்றும் இதர வசதிகள் என்ன இருக்கும்னு ரொம்ப விளக்கமா பேசப் போறோம். முக்கியமா இந்த வேலைக்கான அப்ளிகேஷன் லிங்க் நம்ம வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருக்கேன். அதே மாதிரி உங்களுக்கு ரெஸ்யூம் ரெடி பண்ணணும்னாலோ இல்ல சேனல் பத்தின சந்தேகம் இருந்தாலோ தாராளமா என்னோட வாட்ஸ்அப் நம்பரான +96871053824 என்ற எண்ணுக்கு மெசேஜ் பண்ணுங்க. சரி, வாங்க இப்போ கம்பெனி பத்தி பார்க்கலாம். இன்னைக்கு நாம பார்க்க போற கம்பெனி பெயர் ஜியோடிஸ் ஓவர்சீஸ். நிறைய பேருக்கு இந்த பெயர் புதுசா இருக்கலாம். ஆனா லாஜிஸ்டிக்ஸ் மற்றும் சப்ளை செயின் துறையில இது உலக அளவுல மிகப்பெரிய நிறுவனம். இவங்க இப்போ நம்ம சென்னையில இருக்கிற அவங்களோட கிளைக்கு ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் வேலை செய்ய ஆட்களை தேடுறாங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இவங்க கேட்கிறது அனுபவம் இல்லாத ஃப்ரெஷர்ஸ் மட்டும்தான். நீங்க இப்பதான் காலேஜ் முடிச்சிருக்கீங்க, வேலை தேடிட்டு இருக்கீங்கன்னா இது உங்களுக்கு மிகச்சிறந்த வாய்ப்பு. வேலைக்கு அனுபவம் தேவையில்லைன்னு அவங்களே தெளிவா சொல்லிட்டாங்க. 0 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க தாராளமா போகலாம். வேலை என்ன? ஜாப் நேச்சர் டிஸ்கிரிப்ஷன். இப்போ இந்த போஸ்ட் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அசோசியேட் ஃபைனான்ஸ் ஷேர்ட் சர்வீசஸ். இது கேட்கவே ரொம்ப கெத்தா இருக்குல்ல. உள்ளுக்குள்ள என்ன வேலை இருக்கும்னு நான் தெளிவா சொல்றேன், கவனமா கேளுங்க. இது அக்கவுண்ட்ஸ் பேயபிள் சம்பந்தப்பட்ட வேலை. அதாவது ஒரு கம்பெனிக்கு வர வேண்டிய இன்வாய்ஸ் எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்றதுதான் உங்க வேலை. இதை P2P அல்லது ப்ரொக்யூர் டு பே அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப ஒரு பெரிய கம்பெனி இருக்குன்னா, அவங்க நிறைய இடத்துல இருந்து பொருட்களை வாங்குவாங்க, சர்வீஸ் வாங்குவாங்க. அதுக்கெல்லாம் அந்த கம்பெனி பணம் கொடுக்கணும் இல்லையா? அந்த பணம் கொடுக்கறதுக்கு முன்னாடி பில் கரெக்டா இருக்கா, ஜிஎஸ்டி சரியா இருக்கா, சொன்ன தேதில பொருள் வந்ததான்னு செக் பண்ணி அந்த பில்லை கம்ப்யூட்டர்ல ஏத்தி பேமெண்ட் ரெடி பண்ணதுதான் இந்த வேலை. இதைத்தான் அவங்க end-to-end invoice processing அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு இந்த வேலை கிடைச்சா, நீங்க தினமும் நிறைய இன்வாய்ஸ்களை கையாளுவீங்க. எக்ஸெல் ஷீட்ல டேட்டா என்ட்ரி போடுறது, அவங்க வச்சிருக்கிற சாஃப்ட்வேர்ல பில் விவரங்களை அப்டேட் பண்றதுன்னு முழுக்க ஒரு ஆபீஸ் ஒர்க் தான் இது. ஃபீல்ட் ஒர்க் எதுவுமே கிடையாது. ஏசி ரூம்ல உட்கார்ந்து நிம்மதியா பார்க்கக்கூடிய வேலை. யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்? எலிஜிபிலிட்டி. படிப்புன்னு பார்த்தா, காமர்ஸ் அல்லது ஃபைனான்ஸ் படிச்சவங்க மட்டும்தான் இதுக்கு தகுதியானவங்க. குறிப்பா பிகாம் முடிச்சவங்க எந்த ஸ்பெஷலைசேஷன் வேணாலும் இருக்கலாம். அதே மாதிரி எம்காம் முடிச்சவங்க அல்லது ஃபைனான்ஸ் எடுத்தவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். இன்ஜினியரிங் அல்லது சயின்ஸ் படிச்சவங்களுக்கு இந்த வேலை செட் ஆகாது. அடுத்து அவங்க ரொம்ப முக்கியமா எதிர்பார்க்கிறது என்னன்னா, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். ஏன்னா இது ஒரு இன்டர்நேஷனல் கம்பெனி. நீங்க வெளிநாட்டு கிளைகளோட இமெயிலையோ அல்லது போனிலோ பேச வேண்டி வரலாம். அதனால ஆங்கிலத்துல ஓரளவுக்கு நல்லா பேசவும் எழுதவும் தெரிஞ்சிருக்கணும். அதுபோக பேசிக் அக்கவுண்டிங் நாலேஜ் இருக்கணும். டெபிட்னா என்ன, கிரெடிட்னா என்ன, கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கவுண்டிங் இதெல்லாம் இன்டர்வியூ போறதுக்கு முன்னாடி ஒரு தடவை படிச்சிட்டு போங்க. கண்டிப்பா கேட்பாங்க.
அடுத்தது கம்ப்யூட்டர் அறிவு. எக்ஸெல், வேட், வேர்ட், பவர் பாயிண்ட் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும்னு கேட்டிருக்காங்க. முக்கியமா எக்ஸெல்ல VLOOKUP, HLOOKUP மாதிரி சின்ன ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது இன்டர்வியூல ரொம்ப யூஸ் ஆகும். இன்னொரு முக்கியமான குறிப்பு, இந்த வேலைக்கு பெண்கள் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் அதிகம் விண்ணப்பிக்கலாமுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்காக பசங்க போக கூடாதான்னு கேட்டா அப்படி இல்ல, ஆனா பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வாய்ப்பு இருக்கு. வேலை நேரம் மற்றும் இதர வசதிகள், ஷிஃப்ட், ஆட் கேப் ஃபெசிலிட்டிஸ். இது ஒரு ஃபைனான்ஸ் ஷேர்ட் சர்வீசஸ் அப்படிங்கறதால வேலை நேரம் பெரும்பாலும் ஜெனரல் ஷிஃப்ட் அல்லது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். MUNC கம்பெனிகளை பொறுத்தவரைக்கும் வேலை சூழல் ரொம்பவே பாதுகாப்பா இருக்கும். நிறைய பேருக்கு இருக்கிற சந்தேகம் ஓவர்டைம், பார்க்கணுமா என்பதுதான். பொதுவாக அக்கவுண்ட்ஸ் வேலைகள்ல மாத கடைசியில மந்த் எண்ட் கொஞ்சம் வேலை அதிகமா இருக்கும். அப்போ நீங்க ஓவர்டைம் பார்க்குற மாதிரி வரலாம். அப்படி ஓவர்டைம் பார்த்தா MUNC கம்பெனி விதிமுறைப்படி அதுக்கு தனியா அலவன்ஸ் அல்லது சாப்பாடு வசதி செஞ்சு கொடுப்பாங்க. அதே மாதிரி போக்குவரத்து வசதி. சென்னையில பல இடங்கள்ல இருந்து பிக்கப் அண்ட் டிராப் கேப் ஃபெசிலிட்டிஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. குறிப்பாக பெண்கள் லேட் நைட் ஷிஃப்ட் பார்க்க நேர்ந்தால் கண்டிப்பா பாதுகாப்பான டிராப் வசதி கம்பெனிகள்ல இருக்கும். ஆனா இது பத்தின முழு விவரத்தை நீங்க இன்டர்வியூல நேரடியா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த ஆபீஸ் அமைஞ்சிருக்கிற இடம் நந்தம்பாக்கம். இது போரூர், கிண்டி, வடபழனி, ராமாபுரம் போன்ற இடங்களுக்கு ரொம்பவே பக்கத்துல இருக்கு. சோ பஸ் வசதிக்கும் குறைவே இல்லை. இன்டர்வியூ எப்போ, எங்கே? வாக்-இன் டீடைல்ஸ். இப்போ ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வருவோம். இன்டர்வியூ எப்போ நடக்குது? தேதி ஜனவரி 12ஆம் தேதியில இருந்து ஜனவரி 14ஆம் தேதி வரைக்கும் நடக்குது. அதாவது திங்கள், செவ்வாய், புதன் ஆகிய 3 நாட்கள் நடக்குது. நேரம் காலையில 9:30 மணியில இருந்து மதியம் 1:00 மணி வரைக்கும் தான் இன்டர்வியூ நடக்கும். சோ முடிஞ்ச வரைக்கும் காலையில 9 மணிக்கெல்லாம் அங்க போயிடுங்க. ஏன்னா நிறைய கூட்டம் வர வாய்ப்பு இருக்கு. இடம் ரொம்ப ஈஸியா கண்டுபிடிக்கலாம். சென்னை ட்ரேட் சென்டர் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அதுக்கு நேர் எதிரில தான் இந்த ஆபீஸ் இருக்கு. முகவரி ஜியோடிஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட், ஜியோடிஸ் இந்தியா PVT LTD, ஜெயந்த் டெக் பார்க், முதல் தளம், பத்மினி கார்டன்ஸ், மவுண்ட் பூந்தமல்லி ரோடு, நந்தம்பாக்கம், சென்னை 600089. அங்க போயிட்டு யாரை காண்டாக்ட் பண்ணணும்னா சரவணன் கே அப்படிங்கறவங்கள மீட் பண்ணுங்க. இன்டர்வியூக்கு போகும்போது என்ன எடுத்துட்டு போகணும்? உங்களோட அப்டேட் செய்யப்பட்ட ரெஸ்யூம், இதுல உங்க படிப்பு, ப்ராஜெக்ட், ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் தெளிவா போடுங்க. பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, உங்களோட ஆதார் கார்டு அல்லது பான் கார்டு ஒரிஜினல் மற்றும் ஜெராக்ஸ், படிப்பு சான்றிதழ்கள், டிகிரி சர்டிபிகேட்ஸ், மார்க் ஷீட்ஸ். மொத்தம் 10 காலி பணியிடங்கள் ஓப்பனிங்ஸ் தான் இருக்குன்னு சொல்லி இருக்காங்க. ஆனா விண்ணப்பதாரர்கள் எண்ணிக்கை கம்மியாதான் இப்போதைக்கு இருக்கு. அதனால நீங்க சீக்கிரம் போனீங்கன்னா வேலை கிடைக்கிற வாய்ப்பு ரொம்ப அதிகம். early applicant ஸ்கோர் அதிகமா இருக்கு, சோ மிஸ் பண்ணிடாதீங்க. கடைசியா ஒரு முறை சொல்லிக்கிறேன், இது ஒரு ஃபிரெஷருக்கான கோல்டன் ஆப்பர்சூனிட்டி. ஜியோடிஸ் மாதிரி ஒரு குளோபல் கம்பெனில கரியரை ஆரம்பிக்கிறது உங்க எதிர்காலத்துக்கு ரொம்ப நல்லது. சம்பளம் பத்தி அவங்க வெளில சொல்லல, நாட் டிஸ்க்ளோஸ்ட் னு போட்டிருக்காங்க. ஆனா இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் படி ஒரு நல்ல பேக்கேஜ் கண்டிப்பா கிடைக்கும். இந்த வேலைக்கான அதிகாரப்பூர்வ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மறக்காம செக் பண்ணுங்க. மேலும் ரெஸ்யூம் டிப்ஸ் வேணும்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் 96871053 824 க்கு மெசேஜ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா
உங்க ஃப்ரெண்ட்ஸ், குறிப்பா காமர்ஸ் முடிச்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இதே மாதிரி வேலைவாய்ப்பு செய்திகள் உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் சர்வீஸ். நிறைய பேருக்கு இந்த வேலைக்கு ஏத்த மாதிரி எப்படி ரெஸ்யூம் ரெடி பண்றதுன்னு டவுட் இருக்கும். உங்களுக்கு சரியான சிவி ரெடி பண்ண கஷ்டமா இருந்தா கவலைப்படாதீங்க. ஸ்கிரீன்ல தெரியுற மெயில் ஐடிக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. உங்களோட ரெஸ்யூமே இந்த வேலைக்கு ஏத்த மாதிரி எடிட் பண்ணி நீங்க இன்டர்வியூல செலக்ட் ஆகுறதுக்கு நான் சப்போர்ட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. கல்ஃப் மற்றும் ஃபாரின் ஓவர்சீஸ் வேலை வாய்ப்புகள் பத்தி தெரிஞ்சுக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அல்லது மெயில் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ற எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட்.